பயிற்சி 8.3ல 8வது சம் பார்க்க போறோம். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. தேர்ட் ஒன் அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. ஃபோர்த் ஒன் அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க. ஆகியவற்றின் நிகழ்தகவை காண்க. ஃபர்ஸ்ட் 3 நாணயங்கள் ஊற்றப்படுகிறது அப்படின்னா அந்த 3 நாணயங்களுக்கான கூறுவழி எழுத போறோம். கூறுவழி நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எழுதும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா 3 தலை 3 ஹச்ன்னு போடணும். ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் ஹச்ன்னு போட்டுக்கோங்க, மீதி 2 டீன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஒன்றை மட்டும் ஹச்ன்னு போட்டுக்கோங்க, மீதி இதை பூன்னு போட்டுக்கோங்க. அடுத்து மூணாவது ஒன்றை மட்டும் ஹச்ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே ஹச் இருக்க இடத்துலலாம் டீ போடுங்க, டீ இருக்க இடத்துலலாம் ஹச் போட போகிறோம். டி ஹச் 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 டி சாரி ஹச் டி ஹச். அடுத்தது ஹச் ஹச் டி. இப்போ n of s equal to என்னது 8. 1 2 3 4 5 6 7 8 அப்படியே மாற்றி போடுது, அவ்வளோதான். இதுதான் நாணயங்களோட கூறுகள் எழுதக்கான எளிய முறை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா அனைத்தும் தலையாக கிடைக்க. அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஏன்னு எடுக்க போகிறேன். ஏ என்பது அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன். ஏ அனைத்தும் தலையாக இருக்கக்கூடியது என்னது, ஒரே ஒரு இது மட்டும் தானே. பாருங்க கூறுவழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுலேருந்து எழுத போகிறோம். 3 தலையாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஹச் 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 மட்டும்தான். அப்போ n of a ஈக்குவல் டு என்னது 1. இப்போ b of a ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், n of a by n of s. n of a யோட வேல்யூ 1, n of s ஓட வேல்யூ 8. இப்போ 1/8 ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சேன். அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. அப்போ என்ன எழுத போகிறோம், b என்பது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. குறைஞ்சபட்சம் ஒரு பூ இருக்கணும். அப்போ அதிகமாக எத்தனை பூனாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பூவாச்சும் இருக்கணும். நம்ம இப்போ சாப்பிடும்போது இட்லி கேட்கும், குறைஞ்சது ஒரு இட்லியாச்சும் வை அப்படின்னா அதை விட அதிகமாக இட்லி வச்சாச்சும் வேண்டாம்னா சொல்ல போகிறோம், வேணும்னு தானே சொல்லுவோம். அப்போ இட்லியே இல்லாமல் தான் இருக்கக்கூடாது. அப்போது பூவே இல்லாமல் இருக்கக்கூடியது இது ஒன்று மட்டும்தான், 3 தலையாக இருக்கக்கூடியது மட்டும்தான். மீதி எல்லாத்துலேயும் பாருங்கள் குறைஞ்சது ஒரு பூவாச்சு இருக்குது. 2 டீ இருக்குது, 2 டீ இருக்குது, 2 டீ இருக்குது, 3 டீ இருக்குது, 1 டீ இருக்குது, ஒரு பூ டீங்கிறது பூ டெய்ல், ஒரு டீ இருக்குது, ஒரு டீ இருக்குது. அப்போது இது எல்லாம் தான் குறைந்தபட்சம் ஒரு பூ. குறைந்தபட்சம் அப்படின்னா குறைஞ்சது அது இருக்கணும், அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ என்னெல்லாம் வரும், ஹெச்டிடி டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி டிஹெச்ஹெச் ஹெச்டிஹெச் ஹெச்ஹெச்டி. அப்போ n of b ஈக்குவல் டு எத்தனை இருக்குதுல மொத்தம் 1 தரம், இது எல்லாமே இருக்கா. n of bங்கிறது என்னது 7. அப்போ b of b ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், n of b by n of s. என்ன இருக்கு 7/8. அடுத்து தேர்ட் ஒன், c என்பது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. c என்பது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அதிகபட்சம் ஒரு தலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகமாகவே ஒரு தலை தான் இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு இட்லி போதும், அதிகமாக எனக்கு ஒரு இட்லி போதும் அப்படின்னா என்னது அவ்வளோதான், ஒரு இட்லி தான், அதிகமாகவே ஒரு இட்லி தான் வேணும். அதுக்கு அதை விட அதிகமாக என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக இருக்க விடாது. அதை விட கம்மியாக 1/4 இட்லி 1/2 இட்லி வைக்கிறவங்களுக்கு ஒரு இட்லிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த அதிகபட்சத்தை குறிக்கி. அப்போ அதிகமாக ஒரு தலை தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் பாருங்க, ஹச் டி டி டிஹெச் டி டிடிஹெச். அதிகமாக ஒரு தலையும் இல்லாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம், 3 பூவாகவும் இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் 2H 2H இருக்குது, 3H இருக்குது. அதிகபட்சம் ஒரு தலைனா ஒரே ஒரு தலை மட்டும்தான் இருக்கணும், தலை இல்லாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ n of c ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை இருக்குது 4. நம்ம கொஸ்டினில் b of c ஈக்குவல் டு என்னது வரும், n of c by n of s. இப்போ என்னது 4/8. 1 4 4 8 1/2.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டின்னு எடுக்க போகிறோம். ஃபோர்த் ஒன் என்னது? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. டி ஆனது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை பூக்கள் இருக்கணும்? அதிகமாகவே 2 தான் இருக்கணும். 2 இட்லி தான் இருக்கணும். 2 இட்லிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ பூக்கள் வந்து எத்தனை பூக்கள் தான் இருக்கணும்? 2 பூக்கள் மட்டும்தான் இருக்கணும். 2 பூக்கள் இல்லாமலும் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ என்ன வரும்? 3H வந்து என்ன செய்யும்? வரும். HT T THT எது மட்டும் வராது அப்படின்னா 3 பூக்கள் உள்ளது மட்டும் வராது. அதை தவிர மீதி எல்லாமே வரும். அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, பூக்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது 2 பூக்கள் இருக்குது. இங்கே 2 பூக்கள், இங்கே 2 பூக்கள், இங்கே அதிகபட்சம் 2 பூக்கள், இங்கே குறைஞ்சது அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கிறது இங்கே 1 தான் இருக்குது. 1 இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிகமாக 2 தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அர்த்தம் தானே. அப்போ இதை தவிர மீதி எல்லாமே வரக்கூடியதுதான். இப்போ HH HTT THT TTH THH HTH HHT இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படிங்கிறத நம்ம சாப்பாடோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதாகும். n of d = என்ன இருக்குது? 7. நம்மளுக்கு கொஸ்டினில் நிகழ்தகவு b of d = n of d by n of s. இப்போ என்ன வரும்? 7/8.